வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிறந்தது ஆங்கில புத்தாண்டு 2023. பட்டாசு வெடித்து பொதுமக்கள் உற்சாக கொண்டாட்டம். கோவில் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. குடும்பம், சமுதாயம் மற்றும் நாட்டிற்கு சிறந்த பங்களிப்பை வழங்க உறுதியுடன் நம்மை மீண்டும் அர்ப்பணிப்போம். தமிழக ஆளுநர் ரவி புத்தாண்டு வாழ்த்து. 2023 புத்தாண்டில் பல்வேறு புதிய திட்டங்களை செயல்படுத்த உள்ளது தமிழக அரசு. புத்தாண்டு வாழ்த்துரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. ராமேஸ்வரம், மதுரை, திருவண்ணாமலை கோவில்களில் முழுநேர அன்னதானம். காணொலி மூலம் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக 50,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கும் திட்டம் முடிக்கப்படும். மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி. எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதில் பாஜகவே எனது ஆசான். பாஜகவின் செயல்பாடுகளில் காங்கிரஸ் வளர்ச்சியடைவதாக அக்கட்சி எம்பி ராகுல் காந்தி விமர்சனம். உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் தொடர். வெள்ளிப் பதக்கம் வென்றார் இந்திய வீராங்கனை கொனேரு ஹம்பி. இனி விரிவான செய்திகள். உலகம் முழுவதும் ஆங்கில புத்தாண்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தலைநகர் டெல்லி, மும்பை, சென்னை, பெங்களூரு, கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களில் பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் வான வேடிக்கைகளுடனும் புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். புத்தாண்டை ஒட்டி கோவில்களிலும் தேவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. தமிழக மக்களுக்கு ஆளுநர் ரவி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உலகில் நிலையான அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள நம்பிக்கையுடனும் அபரிமிதமான தைரியத்துடனும் 2023 புத்தாண்டில் நுழைகிறது என்று ஆளுநர் தெரிவித்துள்ளார். அதேபோல் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் 2023 ஆண்டிலும் தமிழகத்தில் பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் வரும் புத்தாண்டு அனைவருக்கும் சிறந்த தொடக்கமாகவும் நம்பிக்கை நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா ஜனவரி 13 தொடங்கவுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். தீவுத்திடலில் கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கும் இந்த நிகழ்ச்சியினை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். ஜனவரி 17 வரை நடைபெறும் இந்த நிகழ்ச்சியினை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஒருங்கிணைக்க உள்ள நிலையில் இசை நிகழ்ச்சியை இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் வழிநடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான பணிகள் 85% நிறைவு பெற்றுள்ளதாக தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மதுரை ஆரப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். ரொம்ப நிறைய வேலை நடந்துகிட்டே இருக்குல்ல, இங்கே எல்லா இடத்துலையும் டாப் டவுன் பாட்டம் அப் இந்த ஃபேமிலி டேட்டா பேஸ்லாம் கேள்விப்பட்டுருக்கீங்க. அதனால் எனக்கு முழு திருப்தி இருக்குது. தலைவர் சொன்னது போல் ஒரு 80% 85% தெளிவு வந்துருச்சுன்னு வச்சுங்க. என்னென்னா எல்லை, எந்தெந்த தகவல் எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு அளவுக்கு வந்துருச்சு. தலைவர் எங்களுக்கு கொடுக்குற என்ன சொல்கிறது, ஒரு கட் ஆஃப் டேட், அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடும் என்று நம்பிக்கை எனக்கு. தமிழகத்தில் நடமாடும் பணிமனைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். போக்குவரத்து துறை சார்பில் அரசு வாகனங்களை ஆய்வு செய்யவும் பராமரிக்கவும் 1,02,48,000 ரூபாய் மதிப்பீட்டில் 7 நடமாடும் பணிமனைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றை தலைமை செயலகத்திலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், தலைமை செயலாளர் இறையன்பு உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். ராமேஸ்வரம், மதுரை, திருவண்ணாமலை கோவில்களில் முழுநேர அன்னதான திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 3 வேளை அன்னதானம் வழங்க இந்து சமய அறநிலையத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. இதன்படி முழுநேர அன்னதான திட்டத்தை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் முழுநேர அன்னதான திட்டத்தின்படி பக்தர்களுக்கு துணை சபாநாயகர் பிச்சாண்டி உணவு பரிமாறினார். பின்னர் பக்தர்கள் அமர்ந்து அவர்கள் சாப்பிட்டனர். திருத்தணி முருகன் கோவிலில் திருப்புகழ் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் வெள்ளி மயில் வாகனத்தில் தேர் வீதி உலா வந்து முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வள்ளி தெய்வானையுடன் கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் வீதி உலா வந்த முருகப்பெருமானை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி இரவு முழுவதும் கோவில் நடை திறந்திருந்த நிலையில் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
மின் இணைப்பு எண்ணுடன் ஆதாரை இணைப்பதற்கான கால அவகாசம் வருகிற ஜனவரி 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக 50,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கும் திட்டம் முடிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். விவசாயத்திற்கான 50,000 மின் இணைப்புகளை பொறுத்தவரை வருகின்ற பொங்கலுக்கு முன்பாக முடிக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டது. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஒவ்வொரு நாளும் 50,000 விவசாயிகளுக்கான மின் இணைப்பு வழங்கக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த திட்டத்தை தொடங்கி வைத்து ஒவ்வொரு நாளும் எவ்வளவு இன்று மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை தொடர்ந்து கேட்டு கண்காணித்து வருகின்றார்கள். சமவேளைக்கு சம ஊதியம் வழங்கக் கோரி சென்னை டிபிஐ வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆசிரியர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையை அரசு நிறைவேற்றாவிட்டால் அனைவரும் ஒன்றிணைந்து போராட நேரிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதேபோல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த சீமான், இடைநிலை ஆசிரியர்களுக்கு திமுக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த போராட்டம் திமுக ஆட்சியில் இப்போ நடக்குதுன்னு சொல்லல, போன ஆட்சி நடந்தது. அந்த ஆட்சியில் நீங்கள் பங்கேற்றீங்க. இங்கே கேளுங்க, நான் எழுதிருக்கு பாருங்க. 18 நீங்கள் பங்கேற்றீங்க. பங்கேற்றும் போது உறுதி கொடுத்தீங்க. நீங்கள் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க. 2 ஆண்டு ஆயிடுச்சு. 2 ஆண்டு ஆக போகுது. இப்போதான் நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு தான் சொல்கிறாங்க. புதிய கோரிக்கை இல்லை. இது போராட்டம் புதுசு இல்லை, கோரிக்கையும் புதுசு இல்லை. ஆசிரியர் பெருமக்களை வீதியில் நிறுத்துவது பெரிய அவமானம். உலக நாடுகள்லாம் பார்த்தா சிரிக்கும். ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர் கல்வியில் 3வது இடத்துல இருக்குது. இவ்வளவு பெரிய நாடு எந்த இடத்துல இருக்குது? கொரோனா காலத்தில் பணி நியமனம் செய்யப்பட்ட 6,000 செவிலியர்களுக்கு நிரந்தர பணி ஆணை வழங்கப்பட வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், உயிரை துச்சமாக கருதி பணி செய்த செவிலியர்களுக்கு திமுக அரசு கொடுத்த புத்தாண்டு பரிசை பாருங்கள் என தெரிவித்துள்ளார். பாமக இளைஞரணி தலைவர் பொறுப்பிலிருந்து ஜி.கே.எம். தமிழ்குமரன் விலகியுள்ளார். இது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாசுக்கு கடிதம் எழுதியுள்ள அவர், இளைஞரணி தலைவராக விருப்பப்பட்டு தன்னை ராமதாஸ் தேர்வு செய்ததாகவும் பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக பொறுப்பிலிருந்து தான் விலகிக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரபல லைகா திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் தமிழ்குமரன் செயல்பட்டு வரும் நிலையில் இளைஞரணி தலைவர் பொறுப்பிலிருந்து அவர் விலகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டு விடுமுறை எதிரொலியாக வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் ஏராளமான மக்கள் குவிந்தனர். கடந்த ஒரு வாரத்தில் 1,25,000 பார்வையாளர்கள் வருகை தந்துள்ளதாகவும், நேற்று ஒரே நாளில் மட்டும் 17,000க்கும் மேற்பட்டோர் வந்ததாகவும் பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு ஜனவரி 2ஆம் தேதி அதிகாலை 12 மணியளவில் திறக்கப்பட உள்ளது. இதற்கான முன்பதிவு ₹300 சிறப்பு தரிசன டிக்கெட் ஏற்கனவே ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில், இலவச தரிசனத்திற்கான டோக்கன்கள் கீழ் திருப்பதியில் 9 இடங்களில் 92 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு இன்று மதியம் முதல் தொடர்ந்து வழங்கப்பட உள்ளது. நாள் ஒன்றுக்கு 40,000 டோக்கன்கள் வீதம் 10 நாட்களுக்கு 4,50,000 டோக்கன்கள் தொடர்ந்து வழங்கப்பட உள்ளன. குற்றால அருவியில் அடித்துச் செல்லப்பட்ட சிறுமியை தனது உயிரை பணயம் வைத்து காப்பாற்றிய இளைஞர் விஜயகுமாரை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் நேரில் அழைத்து பாராட்டினார். மேலும் பாராட்டு நற்சான்றிதழ் மற்றும் பரிசு வழங்கி கௌரவித்தார். மேலும் வரும் காலத்தில் எந்த உதவி தேவை என்றாலும் தன்னை அணுகுமாறு மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய விஜயகுமார், சிறுமியின் பெற்றோர் தொலைபேசியில் வாழ்த்தியதை மறக்க முடியாது என்று தெரிவித்தார். நாட்டில் காளான்களைப் போல் வரி ஏய்ப்பு பெருகி வருவதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிமன்றம், வரி ஏய்ப்பால் நாடு மிகப்பெரிய பிரச்சினைகளை சந்திப்பதாகவும், உண்மையான வருமானத்தை மறைத்து வரி ஏய்ப்பு செய்யும் நிறுவனங்கள் நாட்டில் காளான்களைப் போல அதிகரித்து வருவதாகவும் கூறினார். திருப்பூரில் வேட்டி வாரத்தை முன்னிட்டு ₹500க்கு 3 வேட்டிகள் என்ற காம்போ பேக்கை ராம்ராஜ் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் ஜனவரி 1 முதல் 6ஆம் தேதி வரை வேட்டி வாரம் கொண்டாடப்படுகிறது. இளைஞர்கள் வேட்டி அணிவதை ஊக்குவிக்கும் வகையில் ராம்ராஜ் நிறுவனம் ஆண்டுதோறும் புதிய ரகங்களை அறிமுகம் செய்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக திருப்பூரில் வேட்டி வாரத்தை கொண்டாடும் வகையில் ₹500க்கு 3 வேட்டிகள் என்ற காம்போ பேக்கை ராம்ராஜ் நிறுவனர் நாகராஜன் அறிமுகப்படுத்தினார். சென்னை விமான நிலையத்தில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய முனையத்தை மத்திய விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் வி.கே. சிங் ஆய்வு செய்தார். 2,467 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2.20 லட்சம் சதுர மீட்டரில் அமைந்துள்ள புதிய முனையத்தை ஆய்வு செய்த அமைச்சர் வி.கே. சிங் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்நிலையில் முதற்கட்ட புதிய முனையங்களை ஜனவரி மாதம் இறுதிக்குள் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது.
தமிழகத்தில் பாஜகவால் தனித்து நின்று ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்த நிலையில் 1967 ஆண்டு தேர்தல் முதல் தற்போது வரை திமுக தனித்து போட்டியிட்ட வரலாறே இல்லை என அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் 1967 ஆண்டு சுதந்திரா மற்றும் சிபிஎம் ஆகிய கட்சிகள் உடனான கூட்டணியால் திமுக ஆட்சிக்கு வந்தது என குறிப்பிட்ட அவர் 12 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தே 2021 தேர்தலிலும் திமுக ஆட்சி அமைத்தது எனவும் தெரிவித்துள்ளார். PF7 திரிபு கொரோனாவின் வீரியம் தெரியாததால் கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவெடுக்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். இது வீரியம் கூடுதலா இருக்குமா இல்ல குறைவா இருக்குமா, இது உயிரிழப்பை ஏற்படுத்துமா உயிரிழப்பு இருக்காதா அப்படிங்கிறதுலாம் இன்னும் யாருக்கும் தெரியாத ஒண்ணு. இதை தாண்டி கம்போடியாவிலிருந்து ஒருத்தரும் துபாயிலிருந்து வந்த ஒருத்தருக்குமே கூட இப்போது கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான மாதிரிகளும் இன்றைக்கு பகுப்பாய்வு கூடத்தின் மூலம் பரிசோதனை இல்லை. கட்டுப்பாடுகள் இப்போது தேவைப்படாது. அந்த மாதிரி கொரோனாவோட தாக்கம் அதனுடைய வீரியம் கூடுகிற போது சூழ்நிலைக்கு ஏற்ப ஒன்றிய அரசின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப அது மாதிரி. தமிழ்நாட்டில் உள்ள படகு குழாமில் டபுள் டக்கர் படகு வசதி கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். செய்யூர் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள முதலியார் குப்பம் படகு குழாமில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் ஊட்டி, குற்றாலம், கொடைக்கானல் உள்ளிட்ட 9 இடங்களில் படகு குழாம்கள் அமைந்துள்ளதாகவும் அதில் டபுள் டக்கர் படகு வசதி ஏற்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் கஞ்சா வேட்டை 3.0வில் இதுவரை 1800க்கும் மேற்பட்ட கஞ்சா வியாபாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 19 நாட்களில் 1811 கஞ்சா வியாபாரிகள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 1,84,00,000 ரூபாய் மதிப்பிலான 1610 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கஞ்சா வியாபாரிகளிடம் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குஜராத்தின் நவ்சாரி மாவட்டத்தில் சொகுசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்ட பிரதமர் 9 பேரின் குடும்பத்தாருக்கும் தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ளார். விபத்தில் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் தனது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மாற்று சிந்தனையுடன் எதிர்க்கட்சிகள் ஒன்றுபட்டு நின்றால் 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறுவது மிகவும் கடினம் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல், சாதாரணமாக தொடங்கிய தனது யாத்திரையில் ஒவ்வொரு நாளும் மக்களின் குரல்களும் உணர்வுகளும் இருப்பதை உணர்ந்ததாக தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் விற்பனை செய்வதற்கு எடுத்துச் செல்லப்பட்ட 6 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சம்பவத்தில் தொடர்புடைய 8 பேரை கைது செய்த காவல்துறையினர் அதில் 2 வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் என தெரிவித்தனர். தென்னிந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மகளிர் ஹாக்கி தொடரில் வென்ற அணிகளுக்கு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரிசுகளை வழங்கினார். அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் சார்பில் எழும்பூர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி மைதானத்தில் தொடர் நடைபெற்றது. இதில் 26 பல்கலைக்கழக அணிகள் பங்கேற்ற நிலையில் மைசூர் பல்கலைக்கழகம் முதலிடத்தையும் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் 2ஆம் இடத்தையும் பிடித்தன. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிறைவு விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு அணிகளுக்கு கோப்பைகளை வழங்கினார். உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் நார்வே வீரர்கள் கால்சன் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளார். கஜகஸ்தானில் நடைபெற்ற இந்த தொடரின் ஆடவர் பிரிவில் 16 புள்ளிகள் பெற்று கால்சன் முதலிடம் பிடித்தார். ரேபிட், பிளிட்ஸ், கிளாசிக்கல் ஆகிய 3 பிரிவுகளிலும் அவர் தற்போது உலக சாம்பியனாக மாறியுள்ளார். மகளிர் பிரிவில் கஜகஸ்தான் வீராங்கனை பிபிசாரா 13 புள்ளிகளுடன் சாம்பியன் பட்டத்தை தக்கவைத்தார். இந்நிலையில் இந்திய வீராங்கனை கோனேரு ஹம்பி வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். இதன் மூலம் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் வெள்ளிப் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையையும் கோனேரு ஹம்பி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிறந்தது ஆங்கில புத்தாண்டு 2023. பட்டாசு வெடித்து பொதுமக்கள் உற்சாக கொண்டாட்டம். கோவில் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. குடும்பம், சமுதாயம் மற்றும் நாட்டிற்கு சிறந்த பங்களிப்பை வழங்க உறுதியுடன் நம்மை மீண்டும் அர்ப்பணிப்போம். தமிழக ஆளுநர் RN ரவி புத்தாண்டு வாழ்த்து. 2023 புத்தாண்டில் பல்வேறு புதிய திட்டங்களை செயல்படுத்த உள்ளது தமிழக அரசு. புத்தாண்டு வாழ்த்துறையில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி.
ராமேஸ்வரம், மதுரை, திருவண்ணாமலை கோவில்களில் முழுநேர அன்னதானம் காணொலி மூலம் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக 50,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கும் திட்டம் முடிக்கப்படும். மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி. எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதில் பாஜகவே எனது ஆசான். பாஜகவின் செயல்பாடுகளில் காங்கிரஸ் வளர்ச்சியடைவதாக அக்கட்சி எம்பி ராகுல் காந்தி விமர்சனம். உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் தொடர் வெள்ளிப் பதக்கம் வென்றார் இந்திய வீராங்கனை கொனேரு ஹம்பி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.